என்னெல்லாம் ஈக்குவலா உட்காருதே படங்களை நம்ம பாக்குறோம், மாமன்னன் படத்துல பாக்குறோம், ஈக்குவலா உட்காருதே ஜீர்ணிக்க முடியாது. என் வீடு ஏறி பொண்ணு கேக்குறியா அப்படின்றாங்க. இப்ப இந்த கொலைகள் எதை சொல்ல வருதுன்னா தோழர்களே, இது வந்து வெறும் கவினின் கொலை, பிரவீனின் கொலை அப்படின்னு சொல்லி ஒரு கொலைன்ட்டு நம்ம கடந்து போக கூடாது. இது ஒரு ஸ்டேட்மெண்ட், இட்ஸ் ஸ்டேட்மெண்ட் தோழர்களே. சமூகத்திற்கு இந்த ஆதிக்கவாதிகள், ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள், ஆதிக்க வெறியர்கள் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, பாத்துக்கோ, லவ் பண்றியா பாத்துக்கோ, கவின் நிலைமை தான் உனக்கும். பாத்தியா நடு ரோட்ல பொணமா கிடந்தான் பாரு, வெட்டுப்பட்டு ரத்தத்தோட செத்து கிடந்தான் பாரு. இளவரசனை பாத்தியா தண்டவாளத்துல தலை துண்டான், கோகுல்ராஜ் பாத்தியா, பிரவீனை பாத்தியா, சொல்லி சொல்லி 6 மாசத்துல நாங்க சாவடிச்சோம் பாத்தியா. அது என்னன்னாக்கா வெறும் வந்து செய்தி கிடையாது, ஸ்டேட்மெண்ட். அவங்க ஸ்டேட்மெண்ட் பதிவு பண்றாங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா ரியாக்ட் ஆகும். இந்த ஸ்டேட்மெண்ட் பதிவு பண்றதுக்கான அடிப்படை காரணம் எதுனாக்கா, இந்த ஸ்டேட். அவன் அவ்வளவு தைரியமா இந்த ஸ்டேட்மெண்ட் விடுறதுக்கான காரணம் என்னக்கா, அவனுக்கு பாதுகாப்பாக இந்த ஸ்டேட் இருக்குதுன்றத அவன் நம்புறான். ஸ்டேட்னா என்ன, அரசு. அரசுனா இயல்புல சட்டம் படிச்சவங்க இல்ல வரலாறு படிச்சவங்க வந்து ரொம்ப எளிமையா சொல்லுவாங்க, ஸ்டேட்னா 3 பிரிவா இருக்கும். லெஜிஸ்லேச்சர், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரி. சட்டம் இயற்றுபவர்கள் சட்டமன்றத்தில் இருக்காங்க, சிஎம் இருக்காங்க. நீதிபதிகள் கோர்ட்ல வந்து நீதிபதிகளா இருக்காங்க. எக்ஸிகியூட்டிவ்ஸ் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இருக்காரு, செக்ரட்டரிஸ் இருக்காங்க. இவங்க எல்லாம் ஸ்டேட் தொடங்கல. இந்த இந்தியாவை நிர்வகிப்பது வந்து இந்த ஸ்டேட் தான், இந்த ஃபங்க்ஷன் பண்ற இந்த ஸ்டேட் தான். இப்ப இந்த ஸ்டேட் வந்து இந்த ஆதிக்க சாதியவாதிகளுக்கு ஆதரவாக இருக்குதுன்னு தான் இங்க மிகப்பெரிய பிரச்சனை. பாப்பா மோகன் தோழர் வந்து கடைசியா இந்த பள்ளிக்கரணை ஆணவ படுகொலையில வழக்கு நடத்தினாருங்க. பள்ளிக்கரணை கொலை வந்து எவ்வளவு மோசமானது தெரியுங்களா? அந்த பிள்ளை வந்து ஷர்மிளா 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு கல்யாண கையோட போயிட்டு ஸ்டேஷன்ல நிக்கிறாங்க, பாதுகாப்பு கொடுங்க. ஸ்டேஷன்ல போய் நிக்கிறாங்க, பாதுகாப்பு கொடுங்க, எனக்கு வந்து பயம், எங்க வீட்டுல வந்து கொலை பண்ணிடுவாங்க, சாகடிச்சிருவாங்கன்னு சொல்றாங்க. அப்ப ஸ்டேஷன்ல சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னா தெரியல, போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, ஆதிக்க வெறி பிடிச்சவங்க சாதி அமைப்பை சேர்ந்தவங்க கிடையாது, போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு என்னன்னாக்கா, எப்படியா இருந்தாலும் 6 மாசத்துல தாலி எடுத்துட்டு வந்து நிக்க போற, ஒழுங்கா அவங்க அப்பா அம்மா சொல்றது கேளுங்க. அப்ப அந்த இடத்துல வந்து அந்த பிள்ளையோட வீட்டு ஆட்கள் இருக்காங்க, ஆதிக்க சாதியை சேர்ந்தவங்க இருக்காங்க, அந்த பொண்ணோட வீட்டு ஆளுங்க இருக்காங்க, பையனோட வீட்டு ஆளுங்க இருக்காங்க. பாதுகாப்பு கருதி அங்க போறாங்க. பாதுகாப்பு தர வேண்டியவர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க, 6 மாசத்துல தாலி எடுத்துட்டு வந்து நிக்க போற, ஒழுங்கா அவங்க கூட போயிடு, உங்க அம்மா அப்பா கூட போயிடுன்றாங்க. அப்ப அது எவ்வளவு பெரிய திமிரை தரும் அவனுக்கு, அந்த ஆதிக்க சாதியை சேர்ந்த அந்த பொண்ணு வீட்டுக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை தரும், நமக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, நமக்கு வந்து செட்டப் எல்லாமே கரெக்டா இருக்கு. அடுத்த 1 மாசத்துல வந்து வீடு பூந்து படத்துல நீங்க பாக்குற சீன் கிடையாது, உண்மையா நடந்தது. வீடு பூந்து 30 இடத்துல வெட்டுவான்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த புள்ளையோட சகோதரர்கள் வந்து உள்ள பூந்து 30 இடத்துல வெட்டுவான், அவனை ஒழுங்கா வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதை வந்து செய்து காட்டுறாங்க தோழர்கள், அதை செஞ்சு முடிக்கிறாங்க. என்ன பண்ணல, பிரவீன் வந்து கண்டனமா வெட்டப்பட்டு சாவடிக்கப்படுறான். அதை ஜீர்ணிக்க முடியல. அந்த பிள்ளையோட வந்து எல்லாருமே இருக்கிறாங்க, கூடவே தான் இருக்கிறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல ஷர்மிளா திடீர்னு ஒரு முடிவு எடுத்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. 2 உயிர் வந்து சாதாரணமா போயிடுச்சு. இப்ப சுபாஷினி அந்த தோழியை கூட நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவசியம் கிடையாதுங்க. அந்த இடத்துல போய் நின்னு பார்க்காம நமக்கு அந்த வலியை புரிஞ்சுக்க முடியாது. ஆக்சுவலா அவங்க ஒரு விக்டிம் தான். கௌசல்யா தோழர் சொன்னாங்க, நான் சங்கர் இறந்த உடனே நான் அனாதை போல இருந்தேன், என்னை வந்து அம்பேத்கர், பெரியாரிய, மார்க்சிய இயக்க தோழர்களை வந்து என்னை குழந்தை போல பாத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த தைரியம் அந்த பகுதியில் அந்த பிள்ளைக்கு கிடைக்காம இருக்கலாம். இப்ப நம்ம அவங்கள போய் சொல்றதுல எந்த பிரயோஜனம் கிடையாது. உண்மையை சொன்னாக்கா அவங்களுக்காகவும் நாம் சேர்ந்து நிற்க வேண்டிய தேவை இருக்குது. இன்னும் சொல்றதுக்கு கட்டாயமா மரண தண்டனை கொடுக்கணுமா? ஆமா கொடுக்கணும் தான், அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. சிறப்பு சட்டம் வேண்டுமா? ஆமாம் சிறப்பு சட்டம் வேண்டும் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனாலும் கூட இன்னும் நிறைய சுர்ஜித்துகள் உருவாகிட கூடாது அப்படின்ற ஒரு பதட்டம் நமக்கு இருக்குது. சிறப்பு சட்டம்னு சொல்லும் போது அது புரிதல் இல்லாம நிறைய பேர் கேக்குறாங்க. நாங்கள் சாதியவாதிகள் கிடையாது. அவங்க சொல்றாங்க அதான் எஸ்சி ஆக்ட் இருக்கு, அதான் எஸ்சி ஆக்ட் இருக்கேன்னு அவங்களுடைய மண்டையில சாதி பதிஞ்சிருக்குது. இது என்ன தலித் பிரச்சனை, அதான் எஸ்சி ஆக்ட் தலித்துகள் இருக்குதுன்னு சொல்றாங்க. நாங்கள் சமத்துவத்தை பேசக்கூடியவர்கள், சாதியை பேசக்கூடியவர்கள் அல்ல. எல்லா சமூகத்தினர்களும், அது தலித்துல இருந்தாலும் சரி, சாதி இந்துக்கள் இருந்தாலும் சரி, எந்த சாதியில் இருந்தாலும் சரி, அந்த சாதியின் பேரால் நடக்கப்படும் படுகொலை, ஆணவ படுகொலை, அதற்கு தனிச்சட்டம் இயற்றிய தீர வேண்டும். ஏன் இப்ப இருக்கிற சட்டத்துல வந்து அவனை மட்டும் தான் ப்ளேம் பண்ண முடியும், அவனை மட்டும் தான் நம்ம வந்து கிரிமினலைஸ் பண்ண முடியும். ஆனா சிறப்பு சட்டம் என்றா அதை ஊக்கப்படுத்துகிறவர்கள் யாரோ, அந்த அமைப்பை முதற்கொண்டு, அந்த நபர்களை முதற்கொண்டு, சோசியல் மீடியால போடக்கூடிய அந்த காசுக்கு விலை போகக்கூடிய நபர்களை முதற்கொண்டு இதுல வந்து நம்ம கொண்டு வர முடியும். அதை தாண்டி சீக்கிரமா முடியும் கேஸ். ஸ்பெஷல் கோர்ட் இருந்தாக்கா சீக்கிரமா ட்ரையல் நடந்து முடியும். அது முடிஞ்சிச்சுனாக்கா ஒரு நம்பிக்கை வந்து பிறக்கும். தொடர்ந்து நம்முடைய கம்யூனிஸ்ட் கொடிகள், செங்கொடி தொடர்ந்து பறந்துகிட்டே தான் இருக்கு. ஆண்டாண்டு காலமா பறந்துகிட்டே இருக்கு, செங்கொடி பறந்துகிட்டே இருக்கு. அந்த செங்கொடி வந்து வெளுத்து போகவே இந்த சமூகம் வந்து விட மாட்டேங்குது. செங்கொடி வெளுத்து போகும் நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் ஐடியாலஜிக்கலா நம்ம வந்து ஸ்ட்ராங்கா தாண்டி அந்த கொடி வந்து தன்னுடைய நிறத்தை இழக்காம அந்த நிறம் வந்து இன்னும் கூடிக்கிட்டே இருக்கு. அந்த செந்நிறம் வந்து கூடிக்கிட்டே இருக்கு. பல வடிவங்கள் இருக்குது. கண்ணகி முருகேசன் தொடங்கி பிரவீன், ஷர்மிளா, கோகுல்ராஜ், இளவரசன், இப்ப கவின், அவனுடைய ரத்தம் படிஞ்சு அந்த கொடி அந்த அதிர்ச்சியோட இன்னும் வந்து தொடர்ந்து நம்ம தூக்கிக்கிட்டே தான் இருக்கோம், தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்கோம். ஒவ்வொரு சம்பவங்களும் வந்து நம்ம எவ்வளவு திடகாத்திரமா இருந்தாலும், கருத்தில் நம்ம எவ்வளவு தெளிவாக இருந்தாலும் நம்மளை வந்து பண்ணிடுது.
அதை ஜீர்ணிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் தேவைப்படுது. தொடர்ந்து இது நடந்துட்டே இருக்குது. இது எவ்வளவு பிரச்சனை. ஒரு உயிரை கொள்வது அதுதான் இருக்கிறதுலே அஃபென்ஸ்ல வந்து ரொம்ப மேஜர் அஃபென்ஸ் மர்டர் தான். அந்த மர்டர் பகையின் பேரால நடந்தா கூட சரி, அது அவங்க 2 பேருக்குள்ள மோட்டிவ் அப்படின்றது கூட நம்ம கடந்து போகலாம். எந்த பாவம் பண்ணாம ஒரு பிறப்பின் அடிப்படையை வச்சு அந்த உயிரை எடுக்கிறதுக்கு சமூகம் வந்து காலம் காலமா பழகிட்டே வருது. ஒரு காலம் வரைக்கும் அவங்களுடைய ஆதிக்கத்தை நிறுவுவதற்காக ரொம்ப அசால்ட்டா பண்ணிட்டு இருந்தாங்க. நினைச்சப்ப என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அப்ப கேட்கறதுக்கு நாதி கிடையாது. அவ்வளவு பவர்ஃபுல். அவங்க கீழே இருந்த மக்கள், அடித்தட்டு மக்கள், உழைப்பாளிகள், ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து எமர்ஜ் ஆகல. கல்வி கிடைக்கல. இந்த சமூக கட்டமைப்பு அவங்களுக்கு ஏத்த மாதிரி இல்ல, ஆதிக்கத்துக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சு. அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்ப வந்து அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இல்ல, சமூகம் எமர்ஜ் ஆகல. இப்ப நடக்கக்கூடிய சம்பவங்கள் எதை உணர்த்துதுனாக்கா, ஒரு பக்கம் அது மிகப்பெரிய நெகட்டிவா இருந்தாலும் அது ஒரு விஷயத்த நமக்கு சொல்லுது. இந்த சமூகம் எமர்ஜ் ஆகி வந்துட்டே இருக்குது, தன்னை ஈக்குவல் ஆகிட்டு வந்துட்டே இருக்குது. இந்த ஆதிக்கல் சமூகம் எதையெல்லாம் தன்னுடைய உடைமையா சொல்லுதோ, எதெல்லாம் எனக்குன்னு சொல்லிச்சோ, எதெல்லாம் எனக்கு மட்டும்தான் சொல்லிச்சோ, அதை எல்லாத்தையும் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகங்களும் வந்து பெற்றுட்டே வராங்க. அது கல்வியா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், எந்த ஒரு அந்தஸ்தா இருக்கட்டும், அதை வந்து இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து வரவங்க பெற்றுக்கிட்டே வராங்க. இப்ப இது ஏத்துக்க முடியல. அது வரைக்கும் அசால்ட்டா டீல் பண்ணவங்க, அதே கொலைகளை பண்ணவங்க இப்ப வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவோட பண்றாங்க. ஏத்துக்க முடியல, எரியுது வயிறு, ரொம்ப எரிச்சலா இருக்குது, அவங்களால ஜீர்ணிக்க முடியல. இது எப்படி நான் ஏத்துக்கிறது? என்கிட்ட கஞ்சி குடிச்ச பையன், என் வீட்டுக்கு வெளியில் நின்ன பையன், எனக்கு பண்ணையடிவை செஞ்ச பையன், என் மாட்டை வந்து சுமந்து போன பையன், என் பணத்துக்கு கொட்டடிச்ச பையன், இப்ப இவன் வந்து என் முன்னாடி என் பொண்ணு கேட்கறதா, என் வீட்டு உள்ள நுழையிறதா, என் பொண்ணு வயிற்றுல அவனுடைய கரு வந்து வளருதா அப்படின்ற பிரச்சனையோட இதை பார்த்து அதை டீல் பண்றாங்க. தாங்க முடியல, ஜீர்ணிக்க முடியல, எரியுது. என்னெல்லாம் ஈக்குவலா உட்காருதே படங்களை நம்ம பாக்குறோம், மாமன்னன் படத்துல பாக்குறோம், ஈக்குவலா உட்காருதே ஜீர்ணிக்க முடியாது. என் வீடு ஏறி பொண்ணு கேட்கறியா அப்படின்றாங்க. இப்ப இந்த கொலைகள் எதை சொல்ல வருதுன்னா தோழர்களே, இது வந்து வெறும் கவினின் கொலை, பிரவீனின் கொலை அப்படின்னு சொல்லி ஒரு கொலைன்ட்டு நம்ம கடந்து போக கூடாது. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இட்ஸ் ஸ்டேட்மெண்ட் தோழர்களே. சமூகத்திற்கு இந்த ஆதிக்கவாதிகள், ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள், ஆதிக்க வெறியர்கள் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, பாத்துக்கோ, லவ் பண்றியா பாத்துக்கோ, கவின் நிலைமை தான் உனக்கும். பாத்தியா, நடு ரோட்ல பொணமா கிடந்தான் பாரு, வெட்டுப்பட்டு ரத்தத்தோட செத்து கிடந்தான் பாரு, இளவரசனை பாத்தியா, தண்டவாளத்துல தலை துண்டான் கோகுல்ராஜ பாத்தியா, பிரவீனை பாத்தியா, சொல்லி சொல்லி 6 மாசத்துல நாங்க சாவடிச்சோம் பாத்தியா. இப்ப அது என்னன்னாக்கா வெறும் வந்து செய்தி கிடையாது, ஸ்டேட்மெண்ட். அவங்க ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்றாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா ரியாக்ட் ஆகும். இந்த ஸ்டேட்மெண்ட் பதிவு பண்றதுக்கான அடிப்படை காரணம் எதுனாக்கா, இந்த ஸ்டேட். அவன் அவ்வளவு தைரியமா இந்த ஸ்டேட்மெண்ட்டை விடுறதுக்கான காரணம் என்னக்கா, அவனுக்கு பாதுகாப்பாக இந்த ஸ்டேட் இருக்குதுன்றத அவன் நம்புறான். ஸ்டேட்னா என்ன? அரசு. அரசுனா இயல்புல சட்டம் படிச்சவங்க இல்ல வரலாறு படிச்சவங்க வந்து ரொம்ப எளிமையா சொல்லுவாங்க, ஸ்டேட்னா 3 பிரிவா இருக்கும். லெஜிஸ்லேச்சர், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரி. சட்டம் இயற்றுபவர்கள் சட்டமன்றத்தில் இருக்காங்க, சிஎம் இருக்காங்க. நீதிபதிகள் கோர்ட்ல வந்து நீதிபதிகளா இருக்காங்க. எக்ஸிகியூட்டிவ்ஸ் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இருக்காரு, செக்ரட்டரிஸ் இருக்காங்க. இவங்க எல்லாம் ஸ்டேட் தொடர்ல. இந்த இந்தியாவை நிர்வகிப்பது வந்து இந்த ஸ்டேட் தான், இந்த ஃபங்க்ஷன் பண்ற இந்த ஸ்டேட் தான். இப்ப இந்த ஸ்டேட் வந்து இந்த ஆதிக்க சாதியவாதிகளுக்கு ஆதரவாக இருக்குதுன்னு தான் இங்க மிகப்பெரிய பிரச்சனை. நம்ம வந்து சமூகத்தை நோக்கி நம்ம கேள்வி எழுப்புறோம், கண்டிப்பா எழுப்பணும், அதுல மாற்றுறது கிடையாது. சமூகத்துக்கு நேரம் நம்ம வந்து அரசியல் பண்ணணும், சமூக பயப்படுத்தணும், தப்பு கிடையாது. ஆனா இந்த ஸ்டேட் தான் அதுக்கு வந்து அகைன்ஸ்டா நிக்குது. ஆக்சுவலா எல்லாத்துக்கும் குரல் கொடுக்க கூடியவர்கள் இந்த சாதிய பிரச்சனை வந்தாக்கா ரொம்ப கள்ள மௌனம் சாதிக்கிறாங்கல்ல. அந்த கள்ள மௌனத்திற்கு பின்னாடி என்ன இருக்குது? 2 பாயிண்ட் தான் இருக்க முடியும். ஒன்று, சாதி வெறி உங்களுக்குள்ளும் இருக்கிறது. 2வது, ஓட் பேங்கிங்ன்றத நீங்க பார்த்து பயப்படுறீங்க. அவன் ஓட்டு எனக்கு உனக்கு தேவை, வேற எதுவுமே கிடையாது. அதிகாரத்தில் இருக்கிறவன் எல்லாம் என்னவா இருக்கிறான்? அவங்க ஆளுங்களா தான் இருக்கிறாங்க. ஆதிக்க சாதியை சேர்ந்தவனா தான் இருக்கிறான். சிஎம்மா இருக்கட்டும், எம்எல்ஏவா இருக்கட்டும், எம்பிஸா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் கூட அவங்க வந்து அந்த கள்ள மௌனத்தை சாதிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். சாதி அவ்வளவு கோரமா இருக்குது, அவ்வளவு வலிமையா இருக்குது, அவ்வளவு வீரியமா இருக்குது. அதுக்கப்புறம் எடுத்தா நம்ம எக்ஸிகியூட்டிவ்ஸ் ஐஏஎஸ் இருக்கிறாங்க, கலெக்டருங்க இருக்கிறாங்க. எந்த கலெக்டர் எத்தனை பேர் வந்து கோவில் நுழைவு போராட்டத்தை வந்து ஆதரிக்கிறாங்க? எத்தனை பேர் தன்னுடைய கட்டுப்பாட்டுல? அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தானே,
அந்த ஆட்சியரை தாண்டி ஆட்சி செய்ய முடியாது அந்த மாவட்டத்தை. அந்த ஆட்சியரை தாண்டி அந்த சாதி தான் அங்க ஆட்சி செய்யுது. உண்மையை சொல்லணும், அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆட்சி செய்யல, அந்த மாவட்டத்தினுடைய பெரும்பான்மை சாதி எதுவோ அதுதான் ஆட்சி செய்யுது. அங்க ஆட்சியாளர் கூட ஒண்ணும் பண்ண முடியல. அப்படியே ஆட்சியாளர் இயல்பாவே அவங்களுக்குள்ளும் சாதிய மனநிலை இருக்குது. இந்த சமூகத்துடைய ஒரு பிறகு தான் அவங்க. அவங்களே நினைச்சா கூட பண்ண முடியாத அளவுக்கு சாதி ரொம்ப வீரியமா இருக்குது. அதுக்கு எடுத்தீங்கன்னா ஜுடிஷியரி தோழர் மணி தோழருக்கு தெரியும், நம்முடைய மது சத்யா தோழருக்கு தெரியும். பாப்பா மோகன் தோழர் வந்து கடைசியா இந்த பள்ளிக்கரணை ஆணவ படுகொலையில வழக்கு நடத்தினாருங்க. பள்ளிக்கரணை கொலை வந்து எவ்வளவு மோசமானது தெரியுங்களா? அந்த பிள்ளை வந்து ஷர்மிளா 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு கல்யாண கையோட போயிட்டு ஸ்டேஷன்ல நிக்கிறாங்க, பாதுகாப்பு கொடுங்க. ஸ்டேஷன்ல போய் நிக்கிறாங்க, பாதுகாப்பு கொடுங்க, எனக்கு வந்து பயம், எங்க வீட்டுல வந்து கொலை பண்ணிடுவாங்க, சாகடிச்சிருவாங்கன்னு சொல்றாங்க. அப்ப ஸ்டேஷன்ல சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னா தெரியல, போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, ஆதிக்க வெறி பிடிச்சவங்க சாதி அமைப்பை சேர்ந்தவங்க கிடையாது. போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு என்னன்னாக்கா, எப்படியா இருந்தாலும் 6 மாசத்துல தாலி எடுத்துட்டு வந்து நிக்க போற, ஒழுங்கா அவங்க அப்பா அம்மா சொல்றது கேளுங்க. அப்ப அந்த இடத்துல வந்து அந்த பிள்ளையோட வீட்டு ஆட்கள் இருக்காங்க, ஆதிக்க சாதியை சேர்ந்தவங்க இருக்காங்க, அந்த பொண்ணோட வீட்டு ஆளுங்க இருக்காங்க, பையனோட வீட்டு ஆளுங்க இருக்காங்க. பாதுகாப்பு கருதி அங்க போறாங்க. பாதுகாப்பு தர வேண்டியவர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க, 6 மாசத்துல தாலி எடுத்துட்டு வந்து நிக்க போற, ஒழுங்கா அவங்க கூட போயிடு, உங்க அம்மா அப்பா கூட போயிடுன்றாங்க. அப்ப அது எவ்வளவு பெரிய திமிரை தரும் அவனுக்கு, அந்த ஆதிக்க சாதியை சேர்ந்த அந்த பொண்ணு வீட்டுக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை தரும், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு வந்து செட்டப் எல்லாமே கரெக்டா இருக்குன்ட்டு. அடுத்த 1 மாசத்துல வந்து வீடு பூந்து படத்துல நீங்க பாக்குற சீன் கிடையாது, உண்மையா நடந்தது. வீடு பூந்து 30 இடத்துல வெட்டுவோம்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த புள்ளையோட சகோதரர்கள் வந்து உள்ள பூந்து 30 இடத்துல வெட்டணும், அவனை ஒழுங்கா வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதை வந்து செய்து காட்டுறாங்க தோழர்களே, அதை செஞ்சு முடிக்கிறாங்க. என்ன பண்ணதில்ல, பிரவீன் வந்து கண்டனமா வெட்டப்பட்டு சாவடிக்கப்படுறான். அதை ஜீர்ணிக்க முடியல. அந்த பிள்ளையோட வந்து எல்லாருமே இருக்கிறாங்க, கூடவே தான் இருக்கிறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல ஷர்மிளா திடீர்னு ஒரு முடிவு எடுத்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. 2 உயிர் வந்து சாதாரணமா போயிடுச்சு. ரொம்ப வலிமிக்க ஒரு விஷயம் அது. போலீஸ் வந்து கடைசி வரைக்கும் அதை காப்பாற்ற தான் பார்த்தது, அந்த சாதியவாதிகளை பாதுகாப்பு பண்ண தான் பார்த்துச்சு. இதை வந்து சிபிசிஐடிக்கு மாற்ற முடியாது, இது ஸ்டேட் போலீஸ் வந்து நம்ம சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லி வழக்கு போடுறோம். நம்ம வருண் தோழர் அவர் வந்து இதுல ரொம்ப மெனக்கெட்டு மணி தோழர், சுபாஷ் தோழர், பாப்பா மோகத்தோட பேசி அதை வந்து வழக்கா போட்டோம், சிபிஐக்கு மாற்ற சொல்லி. ஜுடிஷியரி இது நடந்து நான் நேரில் வந்து நான் நிக்கிறேன், கோர்ட்ல நடக்குது, கோர்ட்டால் 46ல நடக்குது, நாங்க நின்று பாக்குறோம். தோழர் வந்து ரொம்ப கடுமையான வாதங்களை வந்து ரொம்ப ஆரோக்கியமா லீகலா எல்லா விஷயத்திலையும் வந்து முன் வச்சுட்டாரு. பாப்பா மோகன் எல்லாத்தையும் வச்சுட்டாரு. ஏசி மேல வந்து சார்ஜஸ் வந்து அலிகேட் பண்றாரு, இந்த மாதிரி பண்ணாரு, அவர் மேல ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்றாரு, இதை சிபிஐக்கு மாத்தணும்னு சொல்றாரு, நம்பிக்கை கிடையாது ஸ்டேட் போலீஸ் மேலன்னு சொல்றாரு. அது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஃபுல் ஆர்குமெண்ட் கேட்டுட்டு நீதிபதி சொல்றாரு, இந்த வழக்கை வந்து நான் சிபிஐக்கு மாற்றி உத்தரவிடுறேன், அதே நேரத்தில் ஏசி மேல வந்து ஆக்ஷன் எடுக்கணும், அவர் வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. இந்த ஆர்டர் போட்டாங்க, ஆர்டர் ப்ரொனவுன்ஸ்டு, ஓப்பன் கோர்ட்ல ப்ரொனவுன்ஸ் பண்ணியாச்சு. ஆனா அடுத்த நாளே பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட் அன்னைக்கு ஈவினிங்கே பாத்தீங்கன்னா போன் வருது, கிளாரிபிகேஷன் மறுபடியும் அந்த கேஸை மறுபடியும் லிஸ்ட்ல ஏத்திருக்காங்கன்னு வருது. மறுபடியும் லிஸ்ட்ல ஏத்தினாக்கா அப்படியே நம்ம எல்லாரும் போறோம், நாங்க தோழெல்லாம் போகும்போது அது கிளாரிபிகேஷன் தானே கேட்க போறாங்கன்னு போட்டாக்கா அப்படியே மறுபடியும் ஆர்கியூ பண்ண சொல்றாங்க, கேஸ ஆர்கியூ பண்ண சொல்லி அது அப்படியே வந்து மாறுதுங்க, ஜட்ஜ்மெண்ட் அப்படியே மாறுது, டிஸ்மிஸ் ஆகுது கேஸ். அந்த ஆன்லைன்ல வீடியோ பதிவு இருக்குது, ஜட்ஜ் பேசுறதும் இவங்க பேசுறதும் வீடியோ பதிவு இருக்குது. கிளாரிபிகேஷன் போட்டது அங்க இல்ல, ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ்டு, ஆனா கிளாரிபிகேஷன் போட்டு அப்படியே வந்து டிஸ்மிஸ் ஆகுது. எல்லாம் நம்பிக்கையா இருந்தாங்க, ஷர்மிளா அந்த பிரவீன் வீட்டுல நம்பிக்கையா இருந்தாங்க, வருண் தோழர் நம்பிக்கையா இருந்தாரு, பாப்பா மோகன் தோழர் வந்து ஒரு திருப்திகரமா பரவாயில்ல நல்லா ஆர்டர் போட்டார், ஜட்ஜ் மேல ஒரு நல்ல மரியாதையா இருந்தாரு. ஆனா அப்படியே மாறிச்சுங்க. அப்போ எம்எல்ஏஸ், எம்பிஸ், சிஎம் உட்பட எல்லாருமே மௌனம் சாதிக்கிறாங்க, ஆட்சியாளர்கள் எல்லாருமே மௌனம் சாதிக்கிறாங்க, நீதிபதிகள் கூட சாதிக்கிறாங்க. இன்னும் சொல்ல ஆதிக்கவாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்காங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னாக்கா ஜிஆர்எஸ்னு ஒரு நீதிபதி நீங்க பார்த்திருப்பீங்க மதுரையில, சாதி ரீதியாக அவர் வந்து பேசுறாருன்னு ஒரு கிரிட்டிசிசம், அது வந்து ஃபேர் கிரிட்டிசிசம் தான், லீகலா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனா அதுக்கு வந்து கோர்ட்ல கூப்பிட்டு வச்சு நீ கோழை தானே, நீ கோழை தானே சொல்லி வழக்கறிஞர் பேசுறாரு. அப்ப இந்த சாதி எங்க இல்ல, இந்தியாவில் எல்லா இடத்திலும் சாதி இருக்குது. அப்ப இந்த ஸ்டேட்டோடைய பாதுகாப்போட அந்த ஆதிக்க சாதி விரைகள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, இதான் உனக்கு நிலைமைன்ட்டு. இப்ப நாம என்ன செய்ய போறோம்ன்றதான் நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. நாம வந்து உண்மையை சொன்னாக்கா அந்த சைடு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே போறத நம்ம பாக்குறோம், அதை அமைப்பாக்கிட்டே போறதை நம்ம பாக்குறோம்.
தோழர் மது சத்யா தோழர் சொன்னது போல யுவராஜ் வெளியில வர்றாருனாக்கா அவரை வந்து ரொம்ப பெரிய தியாகி போல பிஜிஎம் போட்டு பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு இளம் வயசு தோழனுக்கு, ஒரு இளைஞனுக்கு என்ன தோணும்? ஒரு கெத்தா இருக்கணும், இது பயங்கரமா இருக்குது, அது ஒரு போதையா இருக்குது தான் தோணும். இயல்பு. அப்ப நம்ம போயிட்டு அந்த அந்த நபர்களை வந்து அரசியல்படுத்த வேண்டிய தேவையும் இருக்குது. அதுக்கான கட்டமைப்பை நாம் உருவாக்காமல் வந்து சாத்தியப்படுத்த முடியுன்ற நம்பிக்கை கிடையாது. நாம் வந்து களத்துல இறங்க வேண்டியது இருக்குது தோழர்களே, அரசியல் செய்ய வேண்டி இருக்குது தோழர்களே. நாம் வந்து அரசியல் வந்து பெரிய புத்தகங்களை படித்துட்டு எல்லாத்தையும் படிச்சுட்டு போயிட்டு வியாக்கியானம் பேசுவது அல்ல. சமூக வலைதளம் பேசுறது நமக்கு ரொம்ப தேவையானதுதான். அதே நேரத்தில் களத்தில் நின்று இப்படிப்பட்ட தோழர்களை நாம் அமைப்பாக்குவதும் அரசியல்படுத்துவதும் இளைஞர்களை வந்து தெளிவுபடுத்த வேண்டிய தேவை வந்து நமக்கு இருக்குது. சமூகத்துல நிறைய பேர் அந்த பகுத்தறிவே இல்லாம இருக்கிறான் தோழர்களே. ஆடை இல்லாமல் இருப்பது மட்டுமல்ல, அறிவு இல்லாமல் இருப்பதும் அம்மனம் தான், அம்மனம் தான். அதை வந்து அவனுக்கு புரிய வைக்கணும். அந்த அறிவுன்ற ஒரு ட்ரெஸ் போட்டுடா, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா, நீ புரிஞ்சுக்கடா அப்படின்னு சொல்லி அவனுக்கு புரிய வைக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு நாள் தீர்வு வரும். இது ஒரு நாள் 2 நாள் பிரச்சனை இல்லைங்க. ஏதோ சரத்து மைக்கு பிடிச்சி பேசிட்டாரு, இங்க வந்து பேசிட்டோம், நம்ம முடியிற பிரச்சனை கிடையாது. எல்லா தோழர்களுக்கு வந்து நிறைய தெரியும். இது வந்து ஒரு 2000 வருஷ போராட்டம். அது ஒரு தலைமுறையில வந்து நம்மளால சாதிச்சிட முடியாது. ஆனால் இப்ப அந்த பொறுப்பு நமக்கு இருக்கு. நம்ம கையில முன்னோர்கள் அம்பேத்கர் கிட்ட இருந்து, பெரியார் கிட்ட இருந்து, மார்க்ஸ் கிட்ட இருந்தும் கூட கருத்தியல் ரீதியா அந்த பொறுப்பு நம்ம கையில நம்ம கிட்ட இருக்குது. இப்போ நாம் என்ன செய்ய போறோம் அப்படின்றதான் கேள்வி. நாம் பிளவுபடாமல் நாம் இணைந்து இந்த விஷயங்களை வந்து ஒரு குட் பெர்ஸ்பெக்டிவ்ல, ஒரு சரியான பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க வேண்டியது இருக்குது. இப்ப சுபாஷினி அந்த அந்த தோழியை கூட நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவசியம் கிடையாதுங்க. அந்த இடத்துல போய் நின்று பார்க்காம நமக்கு அந்த வழியை புரிஞ்சுக்க முடியாது. ஆக்சுவலா அவங்க ஒரு விக்டிம் தான். கௌசல்யா தோழர் சொன்னாங்க, அனாதை போல இருந்தேன், நான் சங்கர் இறந்த உடனே நான் அனாதை போல இருந்தேன், என்னை வந்து அம்பேத்கர், பெரியாரிய, மார்க்சிய இயக்க தோழர்களை வந்து என்னை குழந்தை போல பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த தைரியம் அந்த பகுதியில் அந்த பிள்ளைக்கு கிடைக்காம இருக்கலாம். அப்ப நம்ம அவங்கள போய் சொல்றதுல எந்த பிரயோஜனம் கிடையாது. உண்மையை சொன்னாக்கா அவங்களுக்காகவும் நாம் சேர்ந்து நிற்க வேண்டிய தேவை இருக்குது. இன்னும் சொன்ன புரிஞ்சதுக்கு கட்டாயமா மரண தண்டனை கொடுக்கணுமா? ஆமா கொடுக்கணும் தான், அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. சிறப்பு சட்டம் வேண்டுமா? ஆமாம், சிறப்பு சட்டம் வேண்டும் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனாலும் கூட இன்னும் நிறைய சுர்ஜித்துகள் உருவாகிடக்கூடாது அப்படின்ற ஒரு பதட்டம் நமக்கு இருக்குது. அது ஒரு பயம் நமக்கு இருக்குது. அந்த உருவாகிடக்கூடாது, அந்த பொறுப்பு நமக்கு தேவை தோழர்களே. சிறப்பு சட்டம் சிறப்பு சட்டம்னு சொல்லும் போது அதை புரிதல் இல்லாம நிறைய பேர் கேட்கறாங்க. நாங்கள் சாதியவாதிகள் கிடையாது. அவங்க சொல்றாங்க அதான் SC/ST ஆக்ட் இருக்கே, அதான் SC/ST ஆக்ட் இருக்கேன்னு அவங்களுடைய மண்டையில சாதி பதிஞ்சிருக்குது. இது என்ன தலித்து பிரச்சனை, அதான் SC/ST ஆக்ட் தலித்துகள் இருக்குதுன்னு சொல்றாங்க. நாங்கள் சமத்துவத்தை பேசக்கூடியவர்கள், சாதியை பேசக்கூடியவர்கள் அல்ல. எல்லா சமூகத்தினர்களும், அது தலித்துல இருந்தாலும் சரி, சாதி இந்துக்கள் இருந்தாலும் சரி, எந்த சாதியில் இருந்தாலும் சரி, அந்த சாதியின் பேரால் நடக்கப்படும் படுகொலை, ஆணவ படுகொலை, அதற்கு தனிச்சட்டம் இயற்றிய தீர வேண்டும். ஏன் இப்ப இருக்கிற சட்டத்துல வந்து அவனை மட்டும் தான் பிளேம் பண்ண முடியும், அவனை மட்டும் தான் நம்ம வந்து கிரிமினலைஸ் பண்ண முடியும். ஆனா சிறப்பு சட்டம் என்றா அதை ஊக்கப்படுத்துகிறவர்கள் யாரோ, அந்த அமைப்பை முதற்கொண்டு, அந்த நபர்களை முதற்கொண்டு, சோசியல் மீடியால போடக்கூடிய அந்த காசுக்கு விலை போகக்கூடிய நபர்களை முதற்கொண்டு இதுல வந்து நம்ம கொண்டு வர முடியும். அதை தாண்டி சீக்கிரமா முடியும் கேஸ். ஸ்பெஷல் கோர்ட் இருந்தாக்கா சீக்கிரமா ட்ரையல் நடந்து முடியும். அது முடிஞ்சிச்சுனாக்கா ஒரு நம்பிக்கை வந்து பிறக்கும், நாம் செய்வோம்ட்டு. அப்ப இதுக்கு தீர்வு என்னன்னாக்கா, நாம் களத்திலே போய் மக்களை வந்து அரசியல்படுத்துவது, இளைஞர்களை அரசியல்படுத்துவது, AS போல தோழர்கள் வந்து இன்னும் எல்லா கல்லூரிகளிலும் நுழையணும். இந்த இடதுசாரி சிந்தனை, அம்பேத்கர் சிந்தனை, பெரியார் சிந்தனை வந்து எல்லாருக்கும் போய் சேரணும். அதை தாண்டி கட்டாயமாக அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட் என்னன்னாக்கா, சாதி விட்டு சாதி, சாதி விட்டு சாதி நாங்கள் காதல் செய்வோம். எந்த கொம்பன் தடுத்தாலும், எவ்வளவு பேர் கொலை செய்தாலும், எங்கள் உயிரே போனாலும் சாதி விட்டு சாதி காதல் செய்வோம். அது வந்து செயற்கையான கிடையாது, ஆர்டிபிஷியல் கிடையாது. நீ என்ன சாதி, நான் இந்த சாதி, நீ இந்த அப்ப நம்ம சாதி விட்டு சாதி அப்படி கிடையாது. இயல்பானது. அந்த அன்புன்றது இயல்பானது, அந்த காதல்ன்றது இயல்பானது. அந்த இயல்பான காதலை வந்து இந்த சமூகம் சாதியை கொண்டு போய் ஒடிச்சு நாசனமாக்கி இப்போ வந்து எல்லாமே போயிடுச்சு. எவ்வளவு பேர் அழிஞ்சு போயிட்டாங்க. நாம் மறுபடியும் சொல்றோம், சாதி விட்டு சாதி நாம் காதல் செய்வோம். அதற்கு நாம் துணை நிற்போம். வெறுமனே வந்து தோளுக்கு அந்த நீதி கேட்டு போராடுறது எவ்வளவு முக்கியமானதோ, நேர்ல போய் மலர் தூவி மரியாதை செலுத்துவது எவ்வளவு முக்கியமானதோ, அதுவும் ஒரு அஞ்சலினாக்கா, சாதி விட்டு சாதி, சாதி மறுத்து செய்யக்கூடிய காதல் திருமணங்கள் கூட கவின் உள்ளிட்ட அனைவருக்கும் செய்யக்கூடிய அஞ்சலி தான் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி தோழர்களே.